நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் இவற்றையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழையுங்கள். நமது தொலைபேசி இலக்கமான 0117534753. அத்தோடு எமது வாட்ஸ்அப் இலக்கமான 07675347533. தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 201 ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு துடுப்படுத்த ஆட ஆரம்பித்த கனடா அணியினர் இதுவரையில் 17.4 ஓவர்கள் நிறைவில் 106 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்துள்ள நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு கனடா அணியினருக்கு இன்னும் 14 பந்துகளில் 95 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த போட்டி பற்றிய ஸ்கோர் விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ச்சியாக எம்மோடு முகநூல் வழியாக இணைந்திருந்த உறவுகளையும் இணைத்துக் கொள்ளலாம். இனிய இரவு வணக்கம் பாஸ்கரன், நலமா? நிகழ்ச்சிக்கு சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருந்தாங்க சுமதி ஆனந்த். அவங்களோடு ஹாய் இனிய இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டு இணைந்திருந்தார் பத்மநாதன். தொடர்ச்சியாக இரவு நேர வணக்கம் உறவே, உங்க சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவரோடு சுமதியும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். மாவனெல்லையிலிருந்து நிஷாவும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் குமுதா கிருஷ்ணசாமியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றாங்க. அவங்களையும் இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய தினம் எம்மோடு தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த வழிகளையும் வேதனைகளையும் வரிகளாக எம்மோடு பகிர்ந்து இருக்கின்றார் பெயர் மாற்றப்பட்ட குமுதா. அவரின் கதைக்குள் செல்லலாம். அவரு எங்க 2 பேருக்கும் சேர்த்து வேலை பார்த்துருக்கேன். அதனால நாளை காலையில் நகரத்துக்கு போக வந்துரு அப்படின்னு சொன்னதும் நானும் வந்து ரொம்ப நேரம் காத்திருந்தேன். அவர் வரவே இல்லை. 5-6 மணித்தியாலங்கள் ஆகியும் வரலை. அழைப்பு எடுத்து பார்த்தேன், ஃபோனும் வேலை செய்யலை. சரி, நான் முதல்ல வேலை செய்த இடத்துக்கு வேலைக்கு போவோன்னு அங்கேயே வேலைக்கு சென்றேன். அடுத்த நாள் காலையில் அவருடைய அழைப்பு. மன்னிச்சிரம்பு, எங்கள் வீட்டில் நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் என்னால் வர முடியலை நான் சொன்னேன். பரவாயில்ல, நான் பழைய இடத்துக்கே வேலைக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கிட்டையும் நம்ம காதலை பற்றி சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு அவர், உண்மையாவா? உண்மையாக சொல்கிற? ஐயோ, என்னால் நம்பவே முடியலை. சரியம்மோ, கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலை செய், அப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்புறம் என் கையடக்க தொலைபேசி உடைஞ்சிருச்சு. ஃப்ரெண்டோட கையடக்க தொலைபேசியில் தான் நான் உனக்கு கால் பண்ணோட குரல் கசகசப்பா இல்லை, ஆனால் உள்ளத்துக்குள்ள இறங்கு நல்லதே மௌனமா காற்றலந்தன் கீதம் அமைதி ஏக்கம் தனித்துவமா ஒரு விடயத்தை சொல்ற மாதிரி அந்த குரல் அமைஞ்சிருக்கும். எப்போ இருக்கக்கூடிய காதல் பாடல்கள் அதை வெளிப்படுத்தும், ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள், அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் காதலை உணர வைக்கும், வலிய உணர வைக்கும், ஏக்கத்தை உணர வைக்கும், உணர்ச்சி பூர்வமான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் நீ நான் இப்ப நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டுட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சி பக்கமா மதோஷா வந்து சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய